வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமாக வந்துட்டு இந்த குருமா ரெடி பண்ணியிருக்கேன். குருமா வந்துட்டு நிறைய வெரைட்டியில் வைப்பாங்க, இல்லை சின்ன சின்ன வேரியேஷனோட வச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வந்து நிறைய குருமா வந்துட்டு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனோட டிஸ்க் லிங்க் தரேன், உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெஜ் குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி அதை பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திருக்கேன். நான் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்க போறேன், அதனால ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க காரம் வேணும்னா நீங்க என்ன கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம், நீங்க பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் எண்ணெயில ஃபர்ஸ்ட் நான் நல்லா வறுத்துக்கிறேன், லைட்டா வதக்கிக்கிறேன். இதோட 2 மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளியை அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கடைசியா வந்துட்டு இதுல கொஞ்சமா நான் வந்து முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ பாத்தீங்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்க போறேன், ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த சூட்லயே உங்களுக்கு நல்லா வதங்கிடும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்க புதினா சேர்க்குறீங்க அப்படின்னா வதக்காம ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க, அப்பதான் அதோட கலர் நல்லா கிடைக்கும். இல்லை நான் தண்ணியில ஆட் பண்ணாம அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த குருமா தாளிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல எண்ணெய் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், இரண்டுத்தையும் சேர்த்து நல்லா நான் சுடு பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரியட்டும். இதுல வந்துட்டு நான் ஒரு காயை சேர்த்துக்க போறேன். கொஞ்சமா பீன்ஸ், அதே மாதிரி பொடியா கட் பண்ண கேரட், இதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ஏதாவது காய் சேர்க்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு இருந்தா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு அதை கூட சேர்த்துக்கலாம். காலிஃபிளவர் இருந்தா காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்க்காதீங்க, அது சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் சேர்த்த காய்கறிலாம் அந்த எண்ணெயில ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப வந்துட்டு வதக்க வேண்டாம், அந்த கலர் மாறக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஓரளவுக்கு காய் நல்லா வதங்கிடும். இல்ல நான் காளான் சேர்த்ததுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு மசாலாவா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா நான் அந்த காயோட நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ நான் சேர்த்த மசாலா வந்துட்டு நல்லா அந்த காயோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதுல நான் கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த காயை வேக வச்சுக்க போறேன். ஓரளவுக்கு காய் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் அரைச்சு வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்க போறேங்க. அதுல வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி விடாம அரைச்சு அதை சேர்த்திருக்கேன். அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரியை கழுவிட்டு அதனோட தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1 நிமிஷம் தான் நான் கொதிக்க வச்சேன். ஆல்ரெடி எல்லாமே வதக்கி வேக வச்சதுதான், அதனால வந்து ரொம்ப கொதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு நீங்க இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். எனக்கு இந்த கரெக்டா இருக்கும் சப்பாத்திக்கு அப்படிங்கறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லயே நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இதுல உப்பு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச அந்த வெந்தயக்கரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான நம்மளோட அந்த வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ல தான் நிறைய விதமா நம்ம வெஜ் குருமா ரெடி பண்ணலாம். இந்த குருமா வந்துட்டு நீங்க சப்பாத்தி கூட, நான் கூட, இட்லி தோசையோட எல்லாத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ல செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாவும் செய்யக்கூடிய இந்த வெஜ் குருமாவை கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.